இன்றைய திருப்பலியானது நன்று திருப்பலியாக ஒப்புவிடுகின்றவர் இயேசுதாஸ் அண்ட் எஸ்திராமார் அவருடைய திருமண ஒப்பந்த நாள், ஹெலன் மேரி அவருடைய பிறந்த நாள், சௌமியா, மரித்த பிராங்க் ஆந்தோனி, மனோஜ் இமானுவேல் ஒரு ஆண்மையிலபாற்றுக்காக இன்றைய திருப்பலியில் ஜெபிப்போம். விசேஷ கருத்துக்காக அஜய் மரியா அவருடைய கருத்துக்காக இன்றைய திருப்பலியில் அனைவரும் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டாடுகின்றோம். இந்த ஞாயிறை நாம் நல்ல ஆயர் ஞாயிறாகும் மற்றும் இறை அழைப்பின் ஞாயிறாக தாய் திரு அவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த ஞாயிறு நமக்கு ஆண்டவர் இயேசுவே நம் வாழ்வில் ஒரு நல்ல ஆயராக நின்று நமது வாழ்க்கையை நடத்துவதற்கும் நம் முன்மாதிரியாக இருக்கிறார். அந்த ஆயரை வழிபடாத நேரத்தை மற்றும் பின்தொடராத வேலைகளை நினைத்து மனமருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் புனிதமறியாமை வானபுகள் புனிதமணிகளே, சகோதர சகோதரிகளே, நம் இறைவனாகிய ஆண்டவரே, எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. மண்ணுலகில் நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணின் தேவனை ஆராதிக்கின்றோம், அறிவத்தின் கண்களை ஆராதிக்கின்றோம், எல்லா வல்லவரை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் வாழ்பவரை ஆராதிக்கின்றோம். விண்ணக முதல்வரை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம், நீதியின் தேவனை புகழுகின்றோம், மரியின் பாலனை புகழுகின்றோம். தந்தை மகனை போற்றுகிறோம், ஆவியானவரை போற்றுகிறோம், அன்பின் தேவனை போற்றுகிறோம், திருச்சபை காவலரை போற்றுகிறோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. மண்ணுலகில் நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. மன்றாடுவோமாக. ஏற்றேற்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றேன். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னேறி சேர்ந்துள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாக நாங்கள் வந்து சேருவோமாக. உம்மோடு தூய ஆவியார் நட்புகள் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவினாலே அன்று வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அந்த நாள்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது: மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவை கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் எழுதப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே,
கட்டடத்தின் மூலக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்னிடம் உள்ளது அவரது பேரன்பு. மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயிர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவது கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. என் மன்றாட்டை நீ கேட்டதா, எனக்கு நிறைவேற்றி அளித்ததா. உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு எதிரேற்பாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவன் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன், என் கடவுளை புகழ்ந்தேற்றுகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரைப் போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி.
உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலி மேய்ப்பையாளர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலி மேய்ப்பியாளரும் ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கின்றார், நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன். அதுபோல் நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன். இக்கொடிலை சேர வேறு ஆடுகள் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நாடி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரு மந்தையும் ஒரே ஆயினும் என நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகின்றார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கின்றேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கின்றேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கின்றேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி சொல்கின்றேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தமது உயிரை கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தில் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். 4வது ஞாயிற்றுக்கிழமையானது நல்ல ஆயனின் ஞாயிற்றுக்கிழமை என்று நம் அனைவருக்கும் தெரியும். இன்று திருச்சபை விசேஷமாக இறை அழைத்தலின் ஞாயிற்றை நமக்கு கொடுக்கின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நல்ல ஆயனை போல இந்த உலகத்தில் பல்வேறு மக்கள் குருத்துவ வாழ்க்கையும் திருமுழுக்காந்த மற்றும் அருள் சகோதரிகள் வாழ்க்கையும் தேர்ந்தெடுக்க திருச்சபை நமக்கு அழைப்பு விடுகின்றது. தேர்ந்து கொள்வது மட்டுமல்ல, மாறாக நல்ல ஆயனை போல தனது உயிரையே பிறருக்கு கொடுக்க திருச்சபை நமக்கு அழைப்பு விடுகின்றது. 1941ஆம் ஆண்டு ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சி செய்து வந்த காலம். யூதர்களை கண்டால் வெறுப்பு கொண்ட காலம் ஹிட்லருக்கு. அந்த காலத்தில் அந்த ஆஸ்ட்ரிச் என்ற ஒரு கேம்பில் இருந்த ஒரு கத்தோலிக்க குரு ஆனவர் புனித மேக்சிமிலியன் கால்வே. ஒரு நாள் அந்த வீரர் ஏறக்குறைய ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் அந்த 10 பேரும் எதுவும் உணவு இல்லாமல் ஒரு சிறையில் அடைக்கப்படுவார்கள். அந்த சிறையில் இவர்கள் சாக கிடப்பார்கள். அப்பொழுது தன் அருகில் இருந்த பிரான்சிஸ் என்ற ஒரு சகோதரரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த மனிதர் கதறி அழுந்தார். எனக்கு குழந்தைகள் இருக்கின்றது, எனக்கு மனைவி இருக்கின்றாள் என்று அந்த கதறி அழும்போது மேக்சிமிலியன் கால்வே முன் அந்த வீரரிடம், அவனை விட்டுவிட்டு என்னை தேர்ந்து கொள்ளுங்கள், நான் ஒரு கத்தோலிக்க குருவாக இருக்கின்றேன் என்று. அந்த வீரரும் அந்த பிரான்சிஸ் என்ற அந்த ஆளை விட்டுவிட்டு மேக்சிமிலியன் கால்வேயை தேர்ந்தெடுத்து ஏறக்குறைய 10 நாள் அவரை சிறையில் அடைத்தார். அந்த சிறையில் இருக்கும்போது மேக்சிமிலியன் கால்வே ஒருபோதும் துன்பப்படவில்லை.
ஆனால் மகிழ்ச்சியோடு ஜெபங்களை சொல்லி ஆண்டவருடைய துதிகளை பாடி வந்தார். அது மட்டுமல்ல, பிறர் கைதிகளையும் அவர் உற்சாகப்படுத்தி வந்தார். ஏற்குரிய 10 நாள் ஆயிற்று, ஆனால் இவர் சாகவில்லை. அப்பொழுது இதை பார்த்த அந்த வீரர், இவர் உண்மையானவே ஒரு நல்ல ஆயர், நல்ல குருவானவர் என்று சொன்னார். ஆனால் மற்ற இருந்த அந்த வீரர்கள் இவரை இழுத்து கொண்டு போய் அந்த விஷ ஊசியை செலுத்தினார்கள். நல்ல ஆயர் தனது பிற ஆடுகளுக்காக தனது உயிரை கொடுப்பார். அதே ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் 1941ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் அருள் சகோதரி சிஸ்டர் டெல்சி என்ற ஒரு அருள் சகோதரி ஏறக்குரிய 83 யூத குழந்தைகளை காப்பாற்றினார். ஹிட்லர் மறுபடியும் ஜெர்மனியில் மட்டுமல்ல, மாறாக தனது வீரர்களை பிரான்ஸ் நாட்டுக்கும் அனுப்பினார். யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, குழந்தை என்றாலோ இரக்கம் காட்டாத அவர்களை கொல்லுங்கள் என்று. பிரான்ஸ் நாட்டில் சந்தோஷமாக தனது தந்தை தாயோடு இருந்த ஒரு சகோதரி ஹெலன், அவர்களையும் இந்த அருள் சகோதரி காப்பாற்றினார். 5 மெம்பராக இருந்த அந்த குடும்பம், தந்தை தாய் தங்கை அண்ணன் என்று இருந்த அந்த குடும்பத்தில் ஏறக்குரிய யாரும் பிழைக்கவில்லை. வெறும் ஹெலன் மட்டும் தான் பிழைத்தார். அவர் தனது உயிருக்கு அஞ்சி தென் நாட்டு பிரான்சுக்கு ஓடி வந்து சிஸ்டர் டெல்சியிடம் அடைக்கலம் கேட்டபோது சிஸ்டர் டெல்சி இவர்களை ஒரு கிறிஸ்தவர்களாகவே காட்டினார். அந்த காலத்தில் இந்த ஹிட்லர் படை வீரர்கள் வரும்போது இவர்களை யார் என்று அவர்கள் விசாரிப்பார்கள். இவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்றால் ஜெபம் தெரியுமா? யூதர்களுடைய ஜெப வழிபாடு வேறு முறை, கிறிஸ்தவர்களுடைய ஜெப வழிபாடு வேறு முறை. இவர்களுக்கு ஜெபம் தெரியுமா? இவர்களை கண்டுபிடித்து நாம் அழித்து விடலாம் என்று. ஆனால் இந்த சிஸ்டர் டெல்சியோ இவைகளை ஒரு கிறிஸ்தவர்கள் போலவே வழி நடத்தினார். 2006ஆம் ஆண்டு சிஸ்டர் டெல்சி இறக்கும் போது இந்த பெண்மணி அங்கே இருந்தார். அப்போது சொல்லுகின்றார், இவர் உண்மையாகவே ஒரு புனிதர். ஏறக்குரிய கஷ்ட நேரத்திலும் ஏறக்குரிய 83 குழந்தைகளை காப்பாற்றி கடவுளிடம் இவர் அர்ப்பணித்தார். இவர் நிச்சயமாக ஒரு புனிதராக தான் இருக்க முடியும். ஆனால் பார்த்தவர்களே, நம் அனைவருக்கும் இன்று 4ஆம் வாரத்தில் ஒரு நல்ல ஆயனாக இருப்பது மட்டுமல்ல, பிறருக்கு நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுகின்றது. இதை முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், பேதுரு ஆண்டவருக்கு சான்று பருகின்றார். அவர் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருக்கு சான்று பருகின்றார். இப்பொழுதுதான் நாம் பார்க்கின்றோம், புனித வாரத்தில் பேதுரு அந்த கெத்செமனி கார்டன், அந்த தோட்டத்தில் ஆண்டவரை விட்டு மற்றும் புனித வெள்ளி என்று ஆண்டவர் யார் என்றே தெரியாமல் சொல்ல அந்த பேதுரு இப்பொழுது ஆண்டவருக்கு சான்று பகர்கின்றார். ஏனென்றால் ஆண்டவரை அறிந்து கொண்டார், ஆண்டவருடைய அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் இந்த மாற்றம்? எப்படி இந்த மாற்றம்? தூய ஆவியால் நிரப்பப்பட்ட சீடர்களாக மாறினார்கள். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் தொடக்க வசனமாக இருந்தது. அந்த காலத்தில் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட பேதுரு என்று நாம் வாசித்தோம். ஆனால் பார்த்தவர்களே, ஆண்டவரை பேதுரு அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார். அதுக்காக தான் இன்று இந்த வாசனத்தில் பார்க்கின்றோம், அவர் நீதிமன்றத்தில் இருக்கின்றார். ஏனென்றால் அவருக்கு எதிராக ஒரு விசாரணை இருக்கின்றது. என்ன அந்த விசாரணை? நீ எந்த பெயரை வைத்துக் கொண்டு பிறருக்கு உதவி செய்கிறார், பிறரை நலமாக்குகிறார் என்ற போது, நாசரேத்தின் இயேசுவின் பெயரால் நான் பிறருக்கு நலம் சுகம் தருகின்றேன் என்று பேதுரு சொல்லுகின்றார். பேதுரு அன்று அஞ்சியது போல தனது வாழ்க்கைக்காக அவர் அஞ்சவில்லை. மாறாக என்னுடைய உயிரை போனாலும் அது ஆண்டவருக்காக இருக்கட்டும் என்று பேதுரு வாழ்ந்த வந்த வாழ்க்கை நம் அனைவரும் வாழ வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுகின்றது. அதே போல இன்றையாவது 2வது வாசகம் ஆனது யோவான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு சிறப்பான அழைப்பை பற்றி தியானிக்க அழைப்பு விடுகின்றது. அதாவது நாம் சாதாரண மக்கள் அல்ல, மாறாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், கடவுள் அறிந்திருக்கின்ற மக்கள், கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று யோவான் அழைப்பு 2ஆம் வாசகத்தில் அழைப்பு விடுகின்றார். யோவான் இந்த கடிதத்தை அந்த யூதேய மக்களுக்கு எழுந்த போது அந்த மக்கள் நடுவிலே பல்வேறு, அதாவது போலி கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இந்த போலி கிறிஸ்தவர்கள் மக்கள்
நல்ல மக்களை தீய வழிகளில் அழித்து செல்வார்கள். அதனால்தான் யோவான் இந்த மக்களுக்கு இந்த கடிதத்தை எழுதும் போது, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் மத்தியில் போலி கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். தவறான கருத்துகள், தவறான விசுவாசத்தை உங்களில் அவர்கள் விளைப்பார்கள். நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அதனால்தான் நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று யோவான் தெரிவிக்கின்றார். பல்வேறு நேரங்களில் நாம் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று, நாம் கடவுளுடைய பிள்ளை என்று நாம் ஏற்றுக்கொள்ள தவறுகின்றோம். பல்வேறு நேரங்களில் நாம் பார்க்கின்றோம், நம் கடவுளுடைய பிள்ளைத்தான், ஆனால் இன்று இல்லை, நமக்கு வயசாகும் போது நாம் கல்லறைக்கு செல்லும் நேரத்தில் நாம் கடவுளாக பிள்ளையாக இருக்கலாம் என்று நாம் பல்வேறு நேரங்களில் யோசிக்கின்றோம். ஆனால் யோவான் நமக்கு தெரிவிக்கின்றது, தினம்தோறும் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இல்லை என்றால், நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் சான்று பகரவில்லை என்றால் கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆன்மீகமாகவே நம்மில் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நம்மில், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கின்ற நம்மில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். நாம் பணி செய்யும் இடங்களில், நாம் செல்லும் பள்ளிக்கூடங்களில், நாம் இருக்கும் ஆலயங்களில், நம்மை சுற்றி இருக்கும் அந்த சமுதாயத்தில் இவள் ஏன் ஒரு வித்தியாசமாக இருக்கின்றார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த நஷ்டம், எந்த பணத்தொல்லை வந்தாலும் இவர்களுடைய முகத்தில், இவர்களின் வாழ்வில் சோர்வு இல்லையே, இது எப்படி என்று பிறர் கேள்வி கேட்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற மக்கள் எப்போதும் கடவுள் அவர்களை மாற்றிக் கொள்வார், கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்ற அந்த நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு அழைப்பு விடுகின்றது. இந்த நற்செய்தியானது அதே போல நல்லாயினுடைய நற்செய்தி. இந்த நல்லாயின் என்பது நம் அனைவருக்கும் நம்முடைய குடும்பத்தில் நாம் செய்யும் இடங்களில் நல்லாயினாக இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. ஏன் இந்த வாசகம் என்று நாம் பார்த்தால், ஏன் இந்த வாசகம் என்று, நானே நல்ல ஆயர் என்று ஏன் ஆண்டவர் சொல்கின்றார் என்று பார்த்தால், இதுக்கு முன்பு நடந்த ஒரு அதிசயத்தை நாம் கவனிக்க வேண்டும். 10ஆவது அதிகாரத்தில் இருக்கின்றோம். இதுக்கு முன்பாக யூதர்கள், அந்த பெரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவை வந்து, நீர் எந்த பெயரை வைத்துக் கொண்டு இந்த நற்செயல்களை செய்கின்றீர், பிறரை சுகமாக்கின்றீர் என்று கேட்கும் போது ஆண்டவர் ஒருபோதும் நேரடியான ஒரு பதிலை தருவதில்லை. எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை பார்த்து பிறர் கேள்வி கேட்கின்றார்களோ அப்போதெல்லாம் ஆண்டவர் ஒருபோதும் நேரடியான அந்த பதிலை தருவதில்லை. மாறாக, நானே நல்ல ஆயன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இதுக்கு முன்பு நடந்த அந்த அதிசயம் என்னவென்றால், அந்த பார்வையற்ற ஒரு மனிதன் அந்த பார்வையை பெறுகின்றான். ஆண்டவர் மண்ணை பிசித்து அவன் கண்ணில் வைக்கும் போது அவர் அந்த பார்வையை பெறுகின்றான். இதை அந்த பெரிசேயர்கள் விசாரிக்கின்றார்கள், உனக்கு எப்படி பார்வை வந்தது, யார் இதை செய்தார் என்று கேட்கும் போது அந்த மனிதன் சொன்ன வார்த்தை, இயேசு தான் எனக்கு பார்வையை கொடுத்தார், நசரேத் இயேசு தான் எனக்கு பார்வையை கொடுத்தார் என்று சொல்லும் போது இதை அவர்கள் நம்புவதில்லை. மாறாக அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவன் நம்மளை ஏமாற்றான், இவன் உண்மையாக குருடனாக இல்லை. அப்பொழுது தன்னுடைய பெற்றோர்களை அவர் விசாரிக்கும் போது அந்த பெற்றோர்கள் சொல்லுகின்றார்கள், இவர் பிறக்கும் போதே ஒரு பார்வையற்ற மனிதராக தான் பிறந்தார், அதனால்தான் வேண்டுமென்றால் நீங்களே உங்கள் வயதுக்கு உரியவன் தான், நீங்களே அவனை விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றனர். விசாரிக்கின்றார்கள், உண்மையை அறிந்து கொள்கின்றார்கள், ஆனால் நம்புவதில்லை. இதை தெரிந்த ஆண்டவர் தான் அவர்களுக்கு நேரடியான ஒரு பதிலை தருவதில்லை. மாறாக, நானே நல்ல ஆயன், என் ஆடுகளுக்காக என் உயிரை கொடுக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆயன் என்பது ஒரு விசேஷமான ஒரு கருத்து விவிலியத்தில் இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம், விடுதலை நூல் பயனில் இந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளை ஒரு ஆயனாக பார்க்கின்றார்கள். ஆயன் தன் மந்தையை வழிநடத்துவது போல விடுதலை நூல் பயணத்தில் கடவுள் தன் இஸ்ரேல் மக்களை வழி நடத்துகின்றார். அதே போல இறைவாக்கினர் எசாயா இறைவசனம் 40ஆம் அதிகாரம் மற்றும் வசனம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். இறைவாக்கினர் எசாயா சொல்கின்றார், கடவுள் தன்னுடைய ஆடுகளை தேற்றுவார், எங்கே இருந்தாலும் அந்த ஆடுகளை தேடி சென்று போய் அவர்களுக்கு உணவு அளித்து அந்த ஆடுகளை தனது மார்பு மேல் சாய்ந்து
அவர்களை தேற்றுவார். இறைவாக்கினர் எசேக்கியேல் நமக்கு தெரிவிக்கின்றார், தொலைந்த ஆடுகளை ஆண்டவர் தேடி சென்று அவர்களுடைய காயங்களை குணமாக்குவார். ஆண் அன்பார்ந்தவரே, கடவுள் பலி ஏற்பாட்டில் ஒரு ஆயனாக இருக்கின்றார். ஒருபோதும் தனது மக்களை அவர் கைவிடுவதில்லை. மாறாக தொலைந்து போன மக்களை, பாதை தவறி போன அந்த மக்களை எப்போதும் அவர்கள் பின் சென்று காப்பாற்றுகின்றார். அதே போல புதிய ஏற்பாட்டில் நமது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு நல்ல ஆயனாக இருக்கின்றார். எப்படி என்றால், அவர் நம் அனைவரையும் நமது பேரால் அறிந்திருக்கின்றார். நல்ல ஆயனுக்கு 4 கருத்துகள் இருக்கின்றன. அதாவது முதலாவது, அனைத்து ஆடுகளையும் அவர் கண்டுபிடிப்பார். நமது பாலஸ்டைன் நாட்டில் பார்க்கின்றோம், இல்லைன்றால் நமது நாட்டிலும் நாம் பார்க்கின்றோம். நமது கிராமத்துக்கெல்லாம் செல்லும் போது நமக்கு ஆடுகளுடைய வித்தியாசம் தெரியவதில்லை. ஆனால் அது ஆடுகளை மேய்க்கின்ற அந்த ஆயனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தாலும் அந்த ஆடுகளை நடுவில் இருக்கிற அந்த வித்தியாசத்தை அவர் கண்டுபிடிப்பார். எந்த ஆடையும் அவர் தொலைத்து விடுவதில்லை. எத்தனை ஆடு கோழிகள் இருந்தாலும் அனைத்து ஆடு கோழிகளும் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அதே போலதான் நம் அனைவரும் இந்த உலகத்தில் எத்தனை மக்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் பேர் சொல்லி அழைக்கின்ற ஒரு ஞாயிறாக இன்று இருக்க வேண்டும் என்று நமக்கு நற்செய்தி தெரிவிக்கின்றது. அதே போல நல்ல ஆயனானவர் அனைவருக்கும், யாரெல்லாம் அவரை பின்தொடர்கின்றார்களோ, ஒரு நித்திய முடிவில்லாத வாழ்வை தருகின்றார். ஒரு கூலி மேய்ப்பையாளர் தொல்லை வரும்போது, கஷ்டங்களை வரும்போது, சூழ்நிலை கஷ்டமாக இருக்கும்போது ஆடுகளை விற்று விலகி போவார். ஆனால் நல்ல ஆயன் கஷ்டத்திலும் நம்மை முன்னடத்தி செல்வார், நம்மை வழி நடத்துவார் என்று இன்றைய வசனம் நமக்கு தெரிவிக்கின்றது. திருமுழுக்கில் நீரே என் கடவுள், நீரே என் தேவன் என்று நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த நேரத்திலிருந்து நமக்கு தினம்தோறும் இதோ இந்த நற்கருணையின் வழியாக நமக்கு ஊட்டம் தருகின்றார். அதே போல நமது விசுவாசத்தில் பலமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தேவையான தூய ஆவியை நமக்கு நம்முடைய உறுதி கோசலில் தருகின்றார். மூன்றாவது கருத்து, நல்ல ஆயனானவர் நம் அனைவரையும் தேடி வருகின்றார். நாம் பாதையை தவறி போகின்றோமா? ஆனாலும் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம்மை சுற்றி வாழும் மக்களை வைத்துக்கொண்டு, நம் திருச்சபையை வைத்துக்கொண்டு, நம்மை சுற்றி இருக்கும் பிற மத ஜனங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவரை நம்மை பின்தொடர்ந்து வருவார். அதுதான் இன்றைய நற்செய்தி கருத்து. நீங்கள் மட்டும் எனக்கு முக்கியம் இல்லை, மாறாக மற்ற மந்தை ஆடுகள் இருக்கின்றன, அவர்களும் எனக்கு முக்கியம் என்று ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கின்றார். ஆண்டவர் வெறும் கிறிஸ்தவர்களை மட்டும் காப்பாற்றுவதில்லை. ஆண்டவருக்கு இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களும் ஒரு பொக்கிஷம். ஒருபோதும் ஒருவரும் அவருக்கு நரகத்துக்கு செல்லக்கூடாது என்று ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த மண்டையை தேடியும் நான் செல்ல வேண்டும், அவர்களும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, 4வது கருத்து, ஆயன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, திருச்சிலுவையில் நாம் பார்க்கின்றோம், இதோ நமக்காக, நம் அனைவரும் மகிழ்ச்சியாக இந்த உலகில் வாழ்வதற்காக, நம் அனைவரும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்காக தன் உயிரே நமக்காக கொடுத்த அந்த ஆண்டவர், அவர் நல்ல ஆயனாக இருக்கின்றார். அதைத்தான் நம்மையும் செய்ய சொல்லுகின்றார். நீங்கள் நல்ல ஆயனாக இருக்க முடியுமா? குடும்பத்தில் எத்தனையோ நாம் தியாகங்களை செய்கின்றோம், ஆனால் பிள்ளைகள் அதை பார்ப்பதில்லை. நான் அதுதான் அடிக்கடி சொல்லுவது, நீங்கள் செய்கின்ற தியாகத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கஷ்டங்களை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லாவிட்டால் பிள்ளைகள் கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம், பிள்ளைகளுக்கு கஷ்டம் இல்லை. அவர்கள் நான் அந்த காலத்தில் என்றால் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு சென்றது போல பல்வேறு மைல்கள் நடந்து செல்வதில்லை. மாறாக இப்பொழுது செல்போன் இருந்தாலே போதும், அனைத்து விஷயங்களும் இன்று நமது வீட்டுக்கு வந்து விடுகின்றது, இல்லை என்றால் செல்போனில் வந்து விடுகின்றது. பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரிவதில்லை. மாறாக நீங்கள் தினந்தோறும் நீங்கள் படும் கஷ்டத்தை, நீங்கள் செய்யும் தியாகத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் படும் கஷ்டத்தை, உங்கள் கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களும் முன் வரும் காலத்தில் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள்.
அன்பார்ந்தவர்களே, இன்று வழிபாடு அனைத்தும் நம்மை நல்லாயனாக இருக்க அழைப்பு விடுகின்றது. நாம் வேலை செய்யும் இடங்களில் நம்ம குடும்பத்தில் நான் தியாகத்தை வைத்துக் கொண்டு ஒரு நல்லாயனாக இருக்க முடியுமா? அதே போல இன்றைய ஞாயிற்று கிழமையன்று நீங்கள் இறை அழைத்தலுக்காக வேண்ட இன்றைய திருப்பலி அழைப்பு விடுகின்றது. அன்பார்ந்தவர்களை, ஏறக்குரிய இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் 130 கோடி, அதாவது நம்முடைய நாட்டின் ஜனத்தொகை. ஆனால் 130 கோடி கிறிஸ்தவ கத்தோலிக்க மக்களுக்கு குருவானவர்கள் 4 லட்சம். அதாவது அந்த ஆவரேஜை எடுத்து பார்த்தால் ஒரு குரு ஆனவர் ஏற்கூறிய 4000 பேருக்கு அவர் பணி செய்ய வேண்டும். அதாவது அதனுடைய ஆவரேஜ் என்னவென்றால் ஒரு குரு ஆனவர் ஏற்கூறிய ஒரு 900 இருந்து 1000 குடும்பங்களுக்கு பணி செய்ய வேண்டும். இது 2023 அக்டோபர் மாசத்தின் எண்ணிக்கை. இதுக்கு முன்பு வந்த எண்ணிக்கை 2022 எண்ணிக்கை இவர் ஏறக்குறைய 2500 குருக்களை இந்த உலகம் தொலைத்து விட்டது. இருந்திருக்கலாம், இல்லைந்தால் குருத்துவை விட்டு போயிருக்கலாம். அதனால்தான் விசேஷமாக இந்த நாளில் விசேஷமாக குருக்களுக்காக ஜெபிக்க நமக்கு திருச்சபை அழைப்பு வேண்டுகின்றது. எத்தனையோ ஜெபங்களை நாம் செய்கின்றோம். ஆனால் இன்று ஒரு கருத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். எல்லா ஜெபங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை விட்டுவிட்டு இன்று குருவானவர் அந்த அப்பத்தை எடுக்கும் போது, அவருடைய ரத்தத்தை கிண்ணத்தை எடுக்கும் போது உங்களால் குருக்களாக ஜெபிக்க முடியுமா? திருமுழுக்கு பெற்று இருக்கின்றோம், உறுதி பூசலை பெற்று இருக்கின்றோம், நற்கருணையை பெற்று இருக்கின்றோம், திருமண வாழ்க்கையை நீங்கள் பெற்று இருக்கின்றீர்கள். இது எல்லாத்திலையும் குரு ஆனவர் ஒருவர் இருக்கின்றார். அந்த குருகளுக்காக நீங்கள் இன்று ஜெபிக்க முடியுமா என்றுதான் ஒரு கேள்வி. வாருங்கள், தொடர்ந்து நமது தேவர்களுக்காக ஜெபிப்போம் மற்றும் நமக்கு பணி செய்கின்ற அனைத்து குருகளுக்காக ஜெபிப்போம். உங்கள் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தைக்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபியுங்கள். ஆமென். சகோதரிகளே, இல்லாமல்ல தந்தையாய் இறைவன் மக்கள் அனைவரும் மீண்டு அழையவும் உண்மையின் நீரே அறிவு பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். உங்கள் பதிலுரை. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, உமது ஆடுகளை நன்கு அறிந்துள்ள நல்ல ஆயன் நீரே. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்
எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் உமது மக்களை நல்வழி நடத்துவதில் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, எம் திரு அவை வளரத் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை அதன் எழுச்சியையும் வளர்ச்சிக்காகவும் தம்மையே கையளித்த அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இன்று அயராது உழைத்து வருபவர்களை என்றும் வழிநடத்தி அவர்கள் உம் திரு அவையின் மீது கொண்டுள்ள அன்பு ஒருபொழுதும் முடிவு பெறாமல் அவர்களின் உற்சாகம் எந்நாளும் குறைவு விடாமல் இருக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, நமது இறைப்பணியை சிறப்புடன் செய்ய தம்மையே தயாரித்து வரும் குருத்துவ மாணவர்கள், அருட்சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் மகிழ்ச்சியோடும் முழு மனதோடும் தங்கள் நேரத்தையும் பலத்தையும் உமது பணிக்கென செலவழிக்கும் ஆர்வம் நிறைந்த உள்ளத்தை அவர்களுக்கு எந்நாளும் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்லாயனே எம் இறைவா, எமது பங்கு மக்களையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களிலே இருந்து இளைஞர்களும் இளம் பெண்களும் உமது அழைப்பிற்கு செவிமடுத்து நல்ல குருக்களாகவும் துறவியர்களாகவும் கன்னியர்களாகவும் உழைக்க முன்வரவும், குடும்பத்தில் உள்ளவர்கள் தங்கள் ஜெபம் பக்தி முயற்சிகளின் வழியாக அவர்களை இறைப்பணிக்கு அனுப்பி வைக்கும் நல்ல மனதை நீர் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது மௌனமாக நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையை நிறைவேற்றுள்ள மன்றாற்றுகளுக்காக செவிசாய்த்தருளும். பரவி விளக்கத்தின் காரணானே நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகளை வழியாக எங்களை என்றும் மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரம் செயல் எங்களுக்கு முடிவில்லாத பேரம்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்றுமாய் நாங்கள் உம்மை நன்றி செலுத்துவது, உமது அருள் கொடையை நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது, உமது மாட்சியை மிகுதிப்படுத்துவது என்னும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயணப்படுகின்றது. ஆகவே வானதூதரோடும் ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ் மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை கொண்டு இக்காணிக்கைகளை தூத்துப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றி பருங்குங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். திருமகன் என்று உமக்கு ஊழித புரிந்தவர்கள் தகுந்தவர்களாயின எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தலிலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவின் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திறநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிரம்பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலியில் ஏற்றுக்கொள்ளும். மௌனமாக இருந்த நமது குடும்பத்தில் விட்டு சென்ற சகோதர சகோதரிக்காக வேண்டுவோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மையா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராயிருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் என போற்றுகிறது. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகிலும் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனை உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வு நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையின் கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ற அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி,
இதோ உலகின் பாவங்களையே போக்குபவர். சிம்மரின் விருந்து காலைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். யோபலி ஆண்டை இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கி எங்களில் கட்டி எழுப்புவதாக நற்செய்தி விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோரால் உம் அருள் இருமை மாற்றுவதாக. தீமையின் மாற்றங்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டங்களையும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருந்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆராதனையும் எதிர்நோக்கி திருப்பயணியாகிய எம்மில் தூணி எழுவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென்.
மன்றாடுவோமாக. நல்லாயிரே உமது மந்தை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். திருமகனின் உயிர் மதிப்புள்ள இரத்தத்தால் மிகவும் ஆடுகளை நிலையான பசுப்புல வெளியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று இறை அழைத்தலின் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகின்றோம். இறை அழைத்தலை பெற்றிருக்கின்ற அனைவரும் அழைத்தின்படி வாழ்வதற்காக வேண்டிய வரங்களையும், மேலும் இறை அழைத்தலை இன்னும் பெறுவதற்காக இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்றும், விசேஷமாக நம்முடைய பங்கு ரொம்ப பெரிய பங்கு, பழமையான பங்கு, 120 ஆண்டுகள். ஆனால் தெய்வ அழைத்தல் என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் தான் குருக்கள். ஆகவே இன்னும் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். இறை அழைத்தலை உங்கள் மத்தியில் உங்கள் பிள்ளைகள் பெற வேண்டும். எனவே அதற்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். உறுதி பூசல் புது நன்மை பெற்றிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞான உபதேச வகுப்புகள் ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரையிலும். ஆகவே தயவு கூர்ந்து பெற்றோர்கள் உடைய பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக கிறிஸ்டியன் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் இந்த ஒரு நிகழ்வானது நம்முடைய பங்கில் இருக்கின்ற இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக விசேஷமாக பேங்க் சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி இந்த இடத்தில் இயேசு சபை சார்ந்த குருக்கள் இந்த முகாமை நடத்துகின்றார்கள். இந்த ஒரு விசேஷ நிகழ்வை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் தான். இது மிகவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கும். பெற்றோர்கள் உடைய பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை தர வேண்டும் என்றும், அத்தைகளுடைய பெயர்கள் இந்த வருகின்ற வாரம் வியாழக்கிழமைக்குள் பெயர்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த டேனியலிடம் பெயர்களை பதிவு செய்யலாம். இயேசுவின் பாந்தவர்களே, அன்பியங்கள் நம்முடைய பங்கிலே ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே அது தொடர்ந்து வளர வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். ஆகவே நீங்கள் ஆர்வத்துடன் அதில் பங்கேற்க வேண்டும். ஆகவே உடைய பகுதிகளில் அன்பியம் இந்த கூட்டத்திற்கு தவறாமல் வருகை தந்து அன்பியத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய இல்லங்களை எல்லாம் மந்திரித்திருக்கின்றார்கள். நம்முடைய அருத்தந்தையர்கள், உதவி பங்கு தந்தையர்கள் மற்றும் அருத்தந்தையர்கள். ஆகவே அனைவருக்கும் என்னுடைய உளமான பாராட்டுகள், நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் யாருடைய இல்லம் மந்திரிக்கவில்லையோ அவர்கள் உடைய விலாசத்தை, அட்ரஸை பாரிஷ் ஆஃபீஸில் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, தேர்தல் வருகின்றது. மிக முக்கியமான நாட்கள். நம்முடைய இந்திய நாட்டின் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒன்றாகவும் அமையும். அதிகமான ஆபத்துகளும் இருக்கின்ற சூழ்நிலை. ஆகவே வாக்குறுதி ஓட்டு போடுவது ஒவ்வொருடைய கடமை. இதை ஒவ்வொருவரும் தவறாமல் நீங்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உங்களுடைய வாக்கை தந்து நம்முடைய நாட்டின் நலனுக்காக, நம்முடைய நலனுக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எத்தகைய தலைவர்களை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமானது. நல்ல தலைவர்கள், நற்சேவை செய்பவர்கள்,
இரண்டாவதாக நம்முடைய நாட்டின் அரசியல் அமைப்பு கொள்கைகளை மதிப்பவர்கள், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கண்ட்ரி, இதை மதிப்பவர்கள். மூன்றாவதாக ஊழல் இல்லாதவர்கள், கஷ்டம்தான் இருப்பினும். நான்காவதாக மதச்சார்பற்ற தலைவர்கள். இத்தகைய தலைவர்கள் வந்தால்தான் நாட்டை ஆளுகின்ற பொழுதுதான் அனைவருக்கும் அனைத்து உரிமைகளும் காக்கப்படும், அனைத்து வாழ்வும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்வதற்காக உதவியாக இருப்பார்கள். இதை மனதிலே கொண்டு ஒவ்வொருவரும் தவறாமல் உடைய வாக்கை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பேராயர் அவர்கள் இது மிகவும் அழுத்தம் திருத்தமாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், இந்த காலகட்டத்தின் சூழ்நிலையை தெரிவிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார். ஆகவே தயவுகூர்ந்து இதை நீங்கள் மனதிலே நிறுத்தி நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க முதன்மையாக ஓட்டு போட வேண்டும். இந்த நாளில் இதை மனதிலே நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் திருப்பலியில் பங்கேற்று நமக்காக ஜெபித்து மறையுரையாற்றிய அது தந்தை ஜெரோம் அவர்களுக்கும் எமது நன்றிகள். ஆண்டவர்களோடு இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது.